நம் சிந்தனை கெட்டாத காலங்கள் கடந்தது. சகாப்தம் சகாப்தங்களாய் காலங்கள் கடந்தது. கல் தோண்டி மண் தோற்றா காலங்கள் கடந்தது. சிந்து தேச திராவிடரின் புது சகாப்தமும் பிறந்தது. இமயமும் குமரியும் தோன்றாத காலம் இருந்தது. குமரி கண்டமெனும் லெமூரிய கண்டமும் இருந்தது. வரலாற்றின் இருட்டறையில் லெமூரியம் மறைந்தது. ஆதி மனிதனின் பெற்றோர் பிறந்ததும் லெமூரிய கண்டத்திலா. சிந்து நதி ஓரங்களில் பல்லாயிரம் ஆண்டு முன் சிந்து வெளி நாகரீகம் படைத்தோம் நாம் திராவிடர். நாகர் என்றும் அசுரர் என்றும் அரசாண்டோம் நாம் திராவிடர். இம்மண்ணுக்கு சொந்தக்காரராய் வாழ்ந்து வந்த நாம் திராவிடர். பாசியம் கிரேக்கரும் ரோமரும் சகரம் குஷானர் ஊனரும் படையெடுத்தும் பிழைக்கவும் நம் மண்ணுக்குள் நுழைந்தனர். ஊழ் தின்று மதுவருந்தி இறை நெறியற்றோரம் மாற்றவர். வெள்ளை நிறத்தோளுடைய இம்மாற்றவரே ஆரியர் என்றழைத்தோம் நாம் திராவிடர். இவ்வாறு சிந்து நதிக்கரையோரம் வந்தேறிய ஆரியர் அமைதியாய் வாழ்ந்த திராவிடரை அடிமையாக்கி சிதறடித்தனர். கருமை நிற திராவிடரை தாசர் அவருணர் என்று அழைத்தனர். வெள்ளை நிறத்தோளுடைய ஆரியரோ சவருணரும் ஆயினர். திராவிடரின் வேதங்களை கற்றறிந்தனர் ஆரியர். திராவிடரின் சமயங்களை ஆரியமயமாக்கினர். திராவிடரின் ஆதிமொழியதனை பிசாசின் மொழி என்றனர். திராவிடரின் சமஸ்கிருத மொழியதனை ஆரிய தெய்வ மொழி என்றனர். ஆரியம் என்றாலே சாதி எனும் வர்ணாசிரமம். ஆரியம் நிலை நாட்டிட உதவுவது வர்ணாசிரமம். பிறப்பாலே ஏற்றத்தாழ்வு கூறுவது வர்ணாசிரமம். உலகினிலே வேறெங்குமே இல்ல வர்ணாசிரமம் அதர்மம். சிந்து தேச மக்களது நாகரீகம் திராவிடம். சிந்து தேச மக்களது ஆதிமொழியும் திராவிடம். சிந்து தேச மக்களது தேசியம் திராவிடம். சிந்து நதியோர நாகரீக மக்களவர் நாட்டின் பெயர் சிந்து தேசம். வந்தேறிய அந்நியர்கள் சிந்து நதியின் பேரதனை உச்சரிக்க இயலாமல் இந்து என கூறியதால் சிந்து என்ற ஆற்றின் பெயர் இந்து சமயம் ஆய்விடுமார். நம் தேசிய கீதம் கூறும் சிந்து நாகரீகமும் திராவிடமும் நம் தேசிய கொள்கையாய் வாழ்கவே. குறித்து நாங்கள் கேட்டு உனக்கு செயல்பட
தேச மக்கள் நம் திராவிட மண்ணின் கண்ணின் மணிகள். சிந்து தேச மக்கள் நம் திராவிட மண்ணின் கண்ணின் மணிகள். பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மை பழங்குடியினரும் சிந்து தேச கண்ணின் மணிகள். நீ சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக தாழ்ந்தவனா. சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக பிற்பட்டோனா. பிற்பட்டோர் தாழ்ந்தோர் என்றால் பிற்படுத்தியவன் யார்? சிந்தித்து செயல்படவா. சிந்து தேச மக்கள் நாம் ஜாதியின்றி வாழ்ந்து வந்தோம். சிந்து தேச மக்கள் ஜாதியின்றி வாழ்ந்து வந்தோம். ஆரியரில் வருணாசிரம ஜாதி கொள்கை மண்ணின் மைந்தரை அடிமைகளாக்கிற்றே. நீ சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக தாழ்ந்தவனா. சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக பிற்பட்டோனா. பிற்பட்டோர் தாழ்ந்தோர் என்றால் பிற்படுத்தியவன் யார்? சிந்தி செயல்படவா. ஜனநாயக அரசு அது பெரும்பான்மை மக்கள் உரிமை. ஜனநாயக அரசு அது பெரும்பான்மை மக்கள் உரிமை. 90% திராவிடரின் உரிமை என்று சிந்தித்து செயல்படவா. நீ சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக தாழ்ந்தவனா. சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக பிற்பட்டோனா. பிற்பட்டோர் தாழ்ந்தோர் என்றால் பிற்படுத்தியவன் யார்? சிந்தித்து செயல்படவா. விடுதலையின்றி நம் இன விடுதலை இல்லை இல்லை. ஆன்மீக விடுதலையின்றி நம் இன விடுதலை இல்லை இல்லை. விடுதலை நாயகன் ஈசன் தருகின்றார் விடுதலை. சிந்தித்து செயல்படவா. நீ சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக தாழ்ந்தவனா. சிந்தி விழித்தெழும்பு, நீ மெய்யாக பிற்பட்டோனா. பிற்பட்டோர் தாழ்ந்தோர் என்றால் பிற்படுத்தியவன் யார்? சிந்தித்து செயல்படவா.
திருச்சபைக்கு நீர் தந்த வாலிபர் உமக்காய் பயன்பட வேண்டும். திருச்சபைக்கு நீர் தந்த வாலிபர் உமக்காய் பயன்பட வேண்டும். சிந்து தேச வரலாற்று திராவிடரின் ஊழியத்தால் இந்தியா உமக்காக வேண்டும். கிறிஸ்தவ நாடாக வேண்டும். தோமா அன்று செய்த ஊழியத்தால் இந்தியா ஓர் கிறிஸ்தவ நாடென்ற. தோமா அன்று செய்த ஊழியத்தால் இந்தியா ஓர் கிறிஸ்தவ நாடென்ற. சத்தியத்தையும்